தேவச்சனமே, யாராவது உங்க குடும்பத்துல ஒருத்தர் வீக்கா தான் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. கணவன் வீக்கா இருக்கலாம், அல்லது மனைவி வீக்கா இருக்கலாம். ஆனா அறிந்தவர்கள் தெய்வ பயத்தோடு கூட, அறியாதவர்கள் அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லை, தெரியாது. அவங்க டிசையர் எல்லாம் மதியற்ற டிசையர். ஆனா ஓன் டிசையர் என்ன? நிச்சயமான சரண்டர், நிச்சயமான சோல். ரெண்டுமே யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? ஆண்டவருக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ உனக்கு தேவ பயம் இருக்குமா, அவனுக்கு தேவ பயம் இருக்குமா? ஆப்பரேட்டிங் இன் காட்ஸ் பெஸ்ட் என்கிறதான ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டியாய் நம்மை இந்த ஃபேமிலி பிரேயர் அண்ட் பிளெஸிங் மீட்டிங்ல நாம் வசனங்களை ஆராய்ந்து வருகிறோம். ஆப்பரேட்டிங் த பெஸ்ட், தேவனுடைய பெஸ்ட், மனிதனுடைய பெஸ்ட் ரெண்டு விதங்கள் இருக்கு. இதை தாண்டி மாய்மாலமான ஈவில் ஸ்பிரிட்டுடைய பெஸ்ட்ல இருக்கு. இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகள் சுயத்தை ஒரு மையமாக கொண்டு தெய்வீகமற்ற சூழல்களை மையமாக வைத்துக் கொண்டு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஆளுகை செய்து கொண்டு வருகிறது. மனிதன் தேவனை சார்ந்து வாழுகிற பொழுது கூட ஒரு 4 தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா தேவன் எதிர்பார்ப்பது 4 பேருமே தேவனுடைய சாயலா தான் இருக்கும். ஆனா தேவனுடைய சாயலா தான் இருக்கிறாங்க. ஆனா மெஷர் ஆஃப் செல்ஃப் வில் வித்தியாசப்படுகிறது. அவங்க அவங்களுக்குள்ள ஒரு சுயம் இருக்கு பாருங்க. அந்த சுயமாகப்பட்டது அவங்க அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமாக காணப்படுகிற அனுபவம் தான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஸ்டேயிங் filled with God. நாம எந்த அளவில் அளக்கப்பட வேண்டும்? தேவன் என்ன சாயல் இருக்காரோ அந்த அளவில் தான். இப்ப நம்மை அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த காரியத்தில் தான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் தியானத்துக்கென்று 21வது வசனம் வரையில் நாம் தியானிக்க போகிறோம். How to be stayed with, filled with God. How to be stayed. How to be staying. எப்படி அவரோடு கூட இருப்பது, எப்படி அவரோடு கூடவே இருப்பது. ரெண்டுக்கு வித்தியாசம். ஆகியால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாம் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய சித்தம். சோ இம்பார்ட்டன்சி அங்கதான் வருது. இப்போ நாம் பல காரியங்கள், பல மனிதர்கள் பேசுறது நம்ம கேட்கிறோம். நேரடியா கேட்கிறோம், யூடியூப்ல கேட்கிறோம், அல்லது யாரோ சொன்ன வார்த்தையாக கேட்கப்படுகிற வார்த்தையாக கேட்கிறோம், அல்லது நம்முடைய நினைவலைகள்ல பலவிதமான எண்ணங்கள் தோன்றுகிறதை நாம் கேட்கிறோம். இன்னைக்கு காலையில ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஒரு ஆகாரத்தை உண்டு பண்ண வேண்டுமானால் இந்த மனம் சொல்லுது இன்னைக்கு இதை செய்யலாம். இப்போ மனசு சொல்றத அந்த பொருட்கள் இருக்கான்னு போய் பார்க்கிறோம், அந்த பொருட்கள் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் என்ன சொல்லுது? இந்த பொருள் இருக்கு, இதை வச்சு இன்னைக்கு உண்டான காரியத்தை. இப்போ ஒரு வெளியூர் பிரயாணம், வெளியே எங்கேயோ ஒரு காரியம் போகணும். நம்ம கையில இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை பார்க்கிறோம். நிதி ஆதாரம் பற்றாக்குறையா இருக்கு. உடனே என்ன செய்யறோம்? புரோகிராம ஷிப் பண்றோம். சோ தேவச்சனமே, இப்படிப்பட்ட நினைவாற்றல் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ எது இருக்கோ அதை கொண்டு வெற்றி பெறுகிற அனுபவத்தை இந்த உலகத்தின் வாழ்வில நாம அடாப்ட் பண்ணி நாம செய்து கொண்டு வருகிறோம். பட் வாட் இஸ் ஸ்டேயிங் filled with God? இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த 17வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்க சாதாரணமா வாசிங்கன்னா ஒரு லிட்டரலான ஒரு வேர்டு தான் கிடைக்கும். இங்க என்ன சொல்லுதுன்னா, லிசன் டு த வேர்ட்.
வார்த்தைக்கு நேராக உங்களுடைய செவியை சாயுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒன்னு ஹியூமன் வேர்டு, இன்னொன்னு காட்ஸ் வேர்டு. ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இன்னொன்னு மனிதன், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய வார்த்தை. இப்போ இந்த மனிதனுக்குள் ஒரு டிசையர் இருக்கு, மன விருப்பம். இங்க காடு அவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார்னா அவருடைய நடை பிரமாணங்கள் கொடுத்திருக்கிறார். நடைமுறை பிரமாணங்கள். இந்த டிசையர் இதுல நிறைய நெகட்டிவ் வந்துடலாம், பாசிட்டிவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவனது எல்லாமே. இப்போ இங்க ஆண்டவர் அதைத்தான் இந்த வேத வசனத்துல வலியுறுத்துகிறார். ஆகையால் if you want to stay filled with God, நீங்க தேவனோடு கூட நீங்க நிறைந்து காணப்பட வேண்டுமானால், இங்கே வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் உங்களுடைய ஹியூமன் டிசைர் இருக்குதே, பலவிதமான மதியற்ற, இந்த நெகட்டிவ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியற்ற செயல்களால் நாம் நிறைந்திருப்போம். பண விஷயத்துல மதியற்றவர்களா இருந்திருப்போம். ரிலேஷன்ஷிப் யாரோட வைத்துக் கொள்ளணும், யாரோட வைத்துக் கொள்ள கூடாது, எந்த இடத்துல தூசி என்று காலை உதறி தட்டிட்டு வந்திருக்கணும். இந்த மதியற்ற இந்த டிசைர், ஹியூமனுடைய டிசைர் உங்களுடைய ஃபைனான்ஸை கெடுத்துரும், உங்களுடைய சமாதானம் இதை கெடுத்துரும், உங்க லைஃபை கெடுத்துரும், உங்க ரிலேஷன்ஷிப் கொடுத்துரும், உங்களுடைய ஃபியூச்சரை கெடுத்துரும். இப்படி பல அடுக்கிக் கொண்டே போகலாம். இங்க ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் லிசன் டு the word of God. உங்க வார்த்தையை நீங்க கேளுங்க, வேண்டான்னு சொல்லல. நீங்க பிளான் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. பணத்தை செலவு பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. மனிதர்களோட உறவு வைத்துக் கொள்ளுங்க, வேண்டான்னு சொல்லல. அது நடைமுறை பிரமாணங்கள் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதா? அதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். அது எது வேணா இருக்கலாம். நீங்க வாங்குற ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், சாப்பிடுற ஆகாரங்களாக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் it should be related to God's lifestyle, law and activity. கிறிஸ்து இயேசு நமக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்கள் துவங்குவதற்கு என்னைக்கோ, இன்னைக்கு துவங்குறாரு. இன்னைக்கு காலையில் அவருக்கு என்ன வருது? சோதனை வருது. பிசாசு என்ன பண்றான்? சோதிக்கும்படி அவரை அந்த டார்மெண்டேஷன் ஹில்லுக்கு எடுத்துட்டு போறான். நாங்க போயிருந்தோம். அந்த டார்மெண்டேஷன் ஹில் எரிகோல இருந்து சைட்ல இருக்குது. அங்க போய் அவர்கிட்ட சொல்றான், அவருடைய தேவை என்ன? 40 நாள் உபவாசம். அவருக்கு தேவை என்ன? இப்போ ஆகாரம், பசி உண்ட. நீ எல்லாரும் பாருங்க, என்னைக்குடா யாரா உபவாசம் இருந்தது? அந்த கடைசி நாள் 6 மணியோட இன்னைக்கு முடியுது. அன்னைக்கு நாள் உபவாசமா இருக்காது. எப்படா 6 மணிக்கு முடியுதுன்னா அதிக தாட்டுல இருக்கும். வீடு பூரா நீ கடைசி நிமிஷங்கள் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு. எப்படி ஜம்மனு 65 வேணும். கிட்டத்தட்ட 40 நாள் மாம்சமே சாப்பிடாத இருந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அத மாதிரி காஞ்சி போய் கிடக்குறேன். ஆகாரத்தை நான் 3 வேளையுமே தியாகம் பண்ணி லிக்விட் டயட்ல இருந்திருக்கிறேன். எனக்கு இப்ப எண்ணங்கள்லாம் எது மேல இருக்குது? சாப்பாட்டின் மேல. தேவச்சனமே, நம்ம லைஃப் ஸ்டைல ஸ்பிரிட் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சோல்ல இதெல்லாம் விதைச்சிருவான். ஆத்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆண்டவர் சொல்றாரு, மதியற்று போய் கிடக்கிற அந்த ஆத்மா இடத்துல நீ சரண்டர் ஆகாத.
அதனாலதான் சொல்ற, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம். வாட் இந்த ஹியூமன் டிசைர் பதிலா காட்ஸ் டிசைர். இந்த டிசைருக்கு நீங்க வாங்க. இப்போ இந்த டிசைர் என்ன? இங்க வேதம் சொல்லுது, இன்னதென்று உணர்ந்து கொண்டுதான் நம்ம செயல்படணும். சோ இந்த உணர்வு இல்லாம எதை செய்திருந்தாங்களோ அது 100% இந்த ஹியூமன் லெவல்ல சக்சஸ் கிடைக்காது. ஆனா காட்ஸ் டிசைர் நீங்க செய்யும் போது 100க்கு 100 உங்களுடைய சக்சஸ் உறுதி. கேட்கலாம், பாஸ்டர் இதெல்லாம் எப்படி நான் கத்துக்கிறது? ஆண்டவர் ஏசிஸ்ட் முழங்கால் போட்டு இதெல்லாம் கேட்டா சொல்லுவாரா? முழங்கால் போட்டதுனால சொல்ல மாட்டார், உபாசம் இருந்தனால சொல்ல மாட்டார். God needs a surrender. சரண்டருக்கும் கேட்கறதுக்கும் ஒண்ணா? சரண்டர் என்பது நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் உன்னோட பேச ஆரம்பிப்பார், நீ பேச வேண்டாம். அதான் சரண்டர். நீ அவரை கேள்வி கேட்பாயானால் அவர் உனக்கு எவ்வளவு செயலா இருந்தா நீ கேட்ட கேள்வியை பார்த்து ஐயோ இவன் மடைநாகிறான்டா, இவன்ட்ட நம்ம இப்ப குத்துறக்கூடாது. நீ கேட்ட கேள்வியும் நீ எதிர்பார்க்கிற பதிலும் இங்க இருந்துகிட்டு இப்ப நீங்க கேட்கிற. நான் சொல்ற புரியுதா? எங்க இருக்கிற? God's word தான், ஒரு வார்த்தை தான். நீ சிந்திச்சு வச்சிருக்கிற தப்பில்ல. Listen to the word. ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்டிருக்கிற. ஆனா நீ ஆண்டவருக்குள்ள இல்ல, மனிதனுடைய ஓன் டிசைருக்குள்ள இருந்துட்டு இங்க சரண்டர் ஆகுற. இன்னைக்கு பல கிறிஸ்தவனுடைய வாழ்வு தோல்வியினுடைய காரணமே அவனை அறியாமலே அவன் மாய்மாலத்துல இருக்கிறான். அதனால ஃபேமிலி பிளெஸிங் அவுட், பினான்சியல் பிளெஸிங் அவுட். நம்ம திட்டங்கள், நாம் எடுக்கிற முயற்சிகள், இது எல்லாமே நான் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளதான் நான் சரண்டர் ஆகிட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். ஆனா என் சரண்டர் என்னவோ உண்மைதான், ஆனா நான் நினைக்கிறேன் நீ செய்யா அப்படின்னு ஆண்டவர் நம்ம கேட்டு. இதைத்தான் அவர் சொல்கிறார், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள். Realize what God needs us. எனக்குள்ள எதை அவர் தேவை என்று விரும்புகிறார். உன் தேவை இருக்கட்டும். உன் தேவை நீ கணக்கு பண்ணனா இன்னைக்கு காலையில் சம்பாதிச்சு நாளைக்கு காலைக்குள்ளே சீராக்கிடுவேன். இன்னைக்கு காலைல உங்க கையில காசு இருக்கும், 24 மணி நேரம் நாளை காலைக்குள்ள அது சைவர். ஆனால் தேவனுடைய டிசைர் எப்படி இருக்கும்னா, ஒரு கோபுரம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு பிளானிங் இருக்கும். பிளானிங்க்கு அப்புறம் செலக்ஷன் இருக்கும். செலக்ஷன் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற பணம் உன் கையில வரும். இந்த பணத்தை கொண்டு நீ ஸ்டார்ட் பண்ணா முடியும் வரையும் it will be honored to us. அது உனக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த காசு நிக்காது. நீங்க டிசைட் பண்ணி, ஆண்டவரே என் டிசைர் இது, நான் உங்களுக்குள்ள சரண்டராயிக்க, நீங்க கொடுங்க, நீங்க கேட்டுக்கிட்டு அவருடைய சித்தத்தை உணராமலே உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பிசாசு உங்களை முடிஞ்ச அளவுக்கு வலிச்சு அந்த காசெல்லாம் கரைச்சு முடிச்ச பிற்பாடு சக்சஸ் இருப்பா நம்ம பார்ப்போம். அந்த சக்சஸ் நம்முடைய குடும்ப வாழ்வில் இருக்காது, எதுலையுமே இருக்காது. நான் சும்மா பைனான்ஸ் சொன்ன புரிஞ்சுக்கிறதுக்காக. அதான் நான் கடந்த வாரத்துல நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன். ஒரு பெண் பார்க்க போனார், ஞாபகம் நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் ஒட்டி இருந்தா, என் கிருபை உனக்கு போதும். இவர் பார்த்தார், ஓ ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாருப்பா, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்றேன். கல்யாணம் பண்ணாரு. தேவ ஜனமே கடைசிக்கு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு சைக்காட்ரி. திருமணம் ஆகி 2 குழந்தை பிறந்த பிற்பாடும் இன்னும் அவங்களுடைய குடும்ப வாழ்வு என்பதை இன்னும் அவங்க துவக்கல. அந்த அம்மா மனநிலை வேற, இந்த இவரு மனநிலை வேற. என்கிட்ட வந்து கேட்டார், பாஸ்டர் ஆண்டவர் தான் பாஸ்டர் என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார், அதனால தான் பாஸ்டர் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா. நான் கேட்டேன், ஏயா இந்த வசனத்தை இப்படி எடுத்துக்கலாமே, என் கிருபை உனக்கு போதும், இப்ப இந்த பொண்ணு வேண்டாயா, சூழ்நிலை சரியில்லை, அதனால உனக்கு இந்த வசனத்தை காமிச்சேன், இல்லைனா
ஒண்ணு வேற ஒரு மனமகிழ்ச்சியான வசனங்கள் எத்தனையோ இருக்கு. நீ அதை காமிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீடோடி வாழ்வதற்கு உண்டான எல்லா யுக்தியிலும் 10 வசனத்தை போட்டு காமிச்சிட்டு பண்ண உனக்கு அத்தனை போட்டா உனக்கு படிக்க முடியாது. ஒரு வசனத்தை நீ புரிஞ்சு பண்றதுக்காக என் கிருபை உனக்கு போதும், இது வேண்டான்றதுதான் ஏன் நோக்கம். ஆனா ஓ நோக்கம் மனிதனுக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டு மதியற்ற நிலையில கடைசிக்கு என்னாச்சு? இன்னைக்கு தத்தளிப்பு, வாழ்க்கை தத்தளிப்பு. இப்போ சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, குடும்ப வாழ்வு என்னத்துக்கு போயிடுச்சு? போராட்டத்துக்கு நேரா. தேவச்சனமே அதனால்தான் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். we have to realize. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஃபேமிலி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆகாரத்தை போல வெறும் சாப்பாடு ஆகாரம் ஆயிடாதான் ஆகாது. அதுக்கு என்ன தேவை? ஒரு சாம்பார் தேவை, ஒரு ரசம் தேவை, ஒரு கூட்டு தேவை, ஒரு பொரியல் தேவை, இன்னும் போக்குவரத்தெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல இலையும் தேவை. இதெல்லாம் மொத்தமா அடுக்கல கொண்டாந்து வச்சாச்சு, ஒரு 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிட, அண்டா குண்டா எல்லாம் ஃபுல்லு, யார் சாப்பிட முடியாது? என்ன தேவை கடைசியா? we need a plate, we need a place. எல்லாமே தேவை. தேவச்சனமே அப்போ உணர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதுதான் உன் ஃபேமிலி, உன் கம்பெனி, உன் ஆபீஸ், உன் தொழில். எதை நினைச்சாலும் இட் இஸ் a family. சோ கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிற பொழுது உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 வாசித்துட்டு மறுபடியும் இந்த அதிகாரத்துக்கு வருவோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலிக்கு பெருகி. போதும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன் மைண்ட்ல என்ன இருக்கணும்? இந்த மதியற்ற செயலே இருக்கக்கூடாது. அவர் சொன்னது என்ன? அவருடைய சித்தம் என்ன? இங்க வேதத்துல கொடுத்தாச்சு. சகலமா அவருடைய சித்தத்தை ஒரு வசனத்துல அவர் கொடுத்துட்டார். நீங்க யாரா இருக்கணும்னு கொடுத்துட்டாரு, எப்படியாக இருக்கணும்னு கொடுத்துட்டாரு, எந்த அதிகாரம் உடையவர்களா இருக்கணும்னு கொடுத்துட்டாரு. சோ இங்க அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் பலிக்கு பெருகி. நம்ம நினைச்சுக்கிறோம் 10 குழந்தை பெத்துக்கிறது, அது இல்ல. குழந்தையும் பெத்துக்கணும், ஞானம் உள்ள குழந்தைகளா பெத்துக்கணும். கரெக்டா 10 மாசத்துக்கு ஒண்ணு ஒரு குழந்தை பெத்தா அந்த அம்மா என்ன மிஷினாது? அப்படியும் கிடையாது. சோ மதியற்றவர்களாக அல்ல, மதி உள்ளவர்களாக இங்க ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்னைக்காவது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆதியாகமம் 1:28 தான் the first God blessing for a man. தேவனுடைய சித்தம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சித்தமே இந்த 1:28 தான் பைபிளுடைய ஆதாரமே மனுஷனுக்கு வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இதை சொல்லி நம்ம கேட்கிறோம்? ஓன் தேவையை நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆண்டவரே நீங்க இந்த பலியை பெருக சொன்னீங்களே, எது எதுல? பிள்ளை பெற்றுக் கொள்வதில்லையா? எதை? இந்த வசனத்தை பார்த்தா எல்லாம் அதுதான் நினைச்சுக்குவான். எதுலாம் சந்தோஷத்துல பலிகை பெருகணும், பைனான்ஸ்ல பலிகை பெருகணும், சமாதானத்துல பலிகை பெருகணும், லைஃப்ல பலிகை பெருகணும், ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் அண்ட் காட் பலிகை பெருகணும், நம்ம ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறோங்கிற சிந்தையில பலிகை பெருகணும். சொல்லுவேன், the mind is not a vessel to be filled. இது ஒரு பாத்திரம் இல்ல ஃபில் பண்ணி வைக்க. பாத்திரத்துல 5 லிட்டர் பாத்திரத்துல 5 லிட்டர் தண்ணியோ எண்ணெயோ அதை தான் ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு மேல 1 மில்லி லிட்டர் அதுல ஏதாவது போட முடியுமா? முடியாது. அதான் ஆண்டவர் சொல்ல, but our mind is a fire. அது ஒரு அக்கினி. என்ன அக்கினி? வார்த்தை என்கிற அக்கினி. இவைகளால் நாம் நிரம்பிப்பட இருக்கப்பட வேண்டும். இன்னிலிருந்து ஒரு ஜெபத்தை செய்யுங்க இனிமேல். ஆண்டவரே, ஆதியாகமம் 1:28 நீங்க சொல்லிருக்கீங்களே, எனக்கு புரியல. அவர்கிட்ட கேளுங்க, உங்க டிசைர் என்ன? God's desire என்ன? ஏன் டிசைர்? மதியற்ற பல காரியங்கள் இருக்கு. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இல்லாமல் சொல்லியிருக்கீங்களே, 1:28 நான் இப்ப ரிலேட் பண்றேன். என் ஃபேமிலிக்காக ரிலேட் பண்றேன், என் பிசினஸ்க்காக ரிலேட் பண்றேன். அவன் ஒரு சின்ன பிசினஸ் பண்றான், ஒரு சாதாரண ஒரு கடைக்கு ஒரு கூலிக்காரனா வரான். கரெக்டா 5 இயர்ஸ் அவன் ஒரு மளிகை கடை முதலாளியா மாறுறான். அவனுக்கு கீழே 500 கஸ்டமர்ஸ் இருக்கிறான். ஒரு கஸ்டமர்ட்ட 100 ரூபாய் வச்சா 500 கஸ்டமர்ட்ட எவ்வளவு ஆச்சு? எங்கேயோ போகுது கணக்கு.
தேவ ஜனமே, நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையில 20 ஆண்டு காலங்கள் தொழில் செய்துட்டோம், 30 ஆண்டு காலங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். நம்ம பெற்றிருக்கிற பொண்ணுக்கு 35 வயசு, 25 வயசு, 20 வயசு நம்ம பையன் பொண்ணுக்கெல்லாம். அவன் திருமண வயசுக்கு வந்துட்டான். ஆனா நீ திருமண வயசுல இருந்து இன்னைய வரைக்கும் வெற்றி காலம் இல்லையே. வாழ்க்கையில எதை நாம் கண்டிருக்கிறோம்? இதுல ஒண்ணுல கூட நம்ம வெற்றி காணல. காரணம் என்னன்னா, அவர் பலிக்கு பெருகி என்று சொன்ன முதல் வசனத்துடைய முதல் வார்த்தையே நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அதில் தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாதவர்களை வாழ்கிற வாழ்க்கையை தான் நாம் இன்னை வரைக்கும் பிரயாணம் பண்ணி கொண்டு போயிருக்கிறோம். தேவ ஜனமே, மறுபடியுமாக எபேசியர் புத்தகத்துக்கு கடந்து வரலாம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், ஆவியால் நிறைந்து. இங்கே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் என்ன? செயல்பட முடியாத செயல்பாடுகளை நான் செய்திட முடியும், செய்து பார்த்துருவேன், எனக்கு அது கிடைச்சிடும் என்று மாய்மாலத்தில் இருக்கிற மதுபானத்தில் என்ன மயக்கம் கிடைக்குமோ அந்த மயக்கத்தை, எதிர்காலத்தை நினைச்சு பொய்யானவைகளுக்கு நாம் செவியை சாய்த்து கொண்டிருக்கிறோம். அதை தான் அவர் மதியற்ற என்று சொல்லுகிறார். அவருடைய சித்தத்தை உணர்கிறவர்களாய் நாம் மாறுவோமானால், அந்த மதுபானம், எந்த மதுபானம்? இப்படி அப்படின்னு உள்ள ஒரு இமேஜினேஷன் ஓடுதுங்களே, அந்த இமேஜினேஷனுக்கு நாம வெளியே வர முடியும். ஆனா இமேஜின் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. நிச்சயமா நாளைக்கு என்ன செய்ய போறோங்கிறது நீங்க இன்னைக்கு இமேஜின் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற தேவனுடைய ஒப்புதலுக்கு நேரா உங்களை ஒப்பு கொடுப்பீங்க, உங்களுக்கு அது கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது மாய்மாலத்துக்குரியதாக இருக்குமானால், மதியற்ற செயலுக்கு இருக்குமானால் 17 மாசத்துபடி, அதனால இங்க சொல்றாரு, நீ அப்படி மதியற்ற செயலாய் செய்வாயானால் அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி அது கொண்டு வரும். நீ அப்படிப்பட்ட வெறி அல்லாமல் எதிலே நிறைந்து காணப்பட வேண்டும்? By the Spirit. அதுதான் இங்க staying filled with God. நான் ஸ்பிரிட்டை பத்தி வருவேன், அது அடுத்த மாதத்துல வரும். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அது அடுத்த மாசத்துக்கு வரும். அதுக்கு முன்பாக இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. அந்த ஸ்பிரிட்டை பத்தி சொல்லி கொடுக்கும் போது உங்க லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதை நீங்க பார்க்கலாம். இங்க ஆண்டவர் சொல்றார், சோ ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. வேதம் சொல்றார்கள் என்னன்னா, இட் இஸ் தி வேர்ட் ஆஃப் தி காட். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் எல்லாம் தி வேர்ட் ஆஃப் தி காட் தவிர இருக்கக்கூடாது. அது பேச்சா இருக்கலாம், மூச்சா இருக்கலாம், செயலா இருக்கலாம். அதை இங்க டிவைட் பண்ணி ஆவியில சொல்றாரு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு மனிதனுக்குள் எல்லாமே ஒண்ணுதான். ஆனால் அவன் அதை செயல்படுகிற பொழுது அது வார்த்தையா இருக்கலாம், செயலா இருக்கலாம், வெற்றி உள்ள காரியங்களா இருக்கலாம், நடைமுறை காரியங்களா இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்து பேசுகிற ஒரு காரியங்களா இருக்கலாம். இது எல்லாமே எப்படி இருக்கணும்னு போட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி. முதலாவது உனக்கும் மனசாட்சிக்கும். ஏன்னா இந்த சோல் என்ன ஆகுது, பல இடங்கள்ல குற்றம் புரிஞ்சிருக்கு, இது மாய்மாலத்துக்குள்ள போயிடுது, மயக்கத்துக்குள்ள போயிடுது. ஆண்டவர் சொல்ற இந்த சரண்டரும் சோலும் கரெக்டா இருந்ததுன்னா, சரண்டர் தேவன்கிட்ட, சோல் யார்கிட்ட இருக்கு? பிசாசு கிட்ட இருக்கு. ஏமாற்றம் அடைந்துடுறோம். நம்ம குற்றவாளி அல்ல, ஆனா தெரியாததுனால குற்றத்துக்கு உண்டான செயல்காரனா மாறிடுறோம். நம்மள தேவன் அப்படி படைக்கல. அவர் என்ன கொடுத்தாரோ 1:28 ஆதியாகமத்தினுடைய the criterion root, செயல்படுகிற வல்லமையான நீர் ஊற்று நிறைந்திருக்கிற அந்த இடத்துல நடப்பட்டிருக்கிற ஒரு நாற்றாக நம்மளை வைத்திருக்கிறார். என்னைக்குனா பட்டு போகுமா? காய்க்காம போகுமா? சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? அப்படிப்பட்டவர் நம்ம எப்படி கொடுப்போமா? தன் காலத்தில் தன் கனியை தொந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும். இவன் உட்கார இடத்துல அவன் உட்கார இடத்துல, இவன் உட்கார இடத்துல அவன் உட்கார இடத்துல உட்காராத. அது மதியற்ற கிரியைகள், மதியற்ற செயல்பாடுகள். நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு இருளின் ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்த்தணும். பணம் கொடுக்கும், பொருள் கொடுக்கும். ஆனா are we staying with the God?
நாம் தேவனோடு அமர்ந்திருக்கிறோமா? ஆனா தேவனோடு தியானமாய் அமர்ந்திருப்போமானால் அந்த தியானத்தை தான் சொல்றாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரித்து இப்போ நாம செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியம் இன்னிலிருந்து go back to Genesis 1:28. அதை சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறவாய் மாறுங்க. எவன் உன் பேச்சை கேட்கலையோ பேச்சை கேட்பான் வசனத்தின்படி. அல்லேலூயா. இந்த வார்த்தை வெறுமனே திரும்புமா? பொய்யான வார்த்தைகளா? மெய்யான வார்த்தை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டதல்ல. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உனக்காக எனக்காக எழுதப்பட்ட வார்த்தை. இன்னும் 1000 ஆண்டுகள் போட்டு 5000 ஆண்டுகள் போட்டு அது நமக்கு தெரியாது. அன்னைக்கு வாசித்தாலும் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் a family should be blessed. அங்கே பலுகி பெருகி சொன்ன மாத்திரத்துல there shows many family. அங்க பல நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பல கோடி கணக்கான ஒரு ஃபேமிலி பிளெஸிங்ஸ் தான் ஆண்டவர் அங்க கொடுத்திருக்கிறாரா? அருமையான தேவ ஜனமே. பட் நம்முடைய வாழ்விலே இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றபடி நாம் நம்மை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் வைத்திருக்கிறதுங்க அப்பால்பட்டு பல மைல் தூரத்துக்கு அப்பால்பட்டு செயல்பட போகிற ஃபேமிலிஸை கொண்டுதான் உன்னை எண்ணி அவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே அவர் சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம் your family will be blessed like anything. பரலோகத்திலே செய்யப்படுகிறது என்னவோ you will receive that blessing. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவமான ஒரு ஸ்லாக்கியம். What you have received till today, இந்த நேம் வரைக்கும், இந்த டைம் வரைக்கும் என்ன ரிசீவ் பண்ணி இருக்கிறியோ, ஒண்ணுமே பண்ணல கூட இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி இவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு வந்திருக்குமோ அது 100 மடங்கா உன் அக்கவுண்ட்ல வந்து விழும். இது வரைக்கும் ஒண்ணுமே வரலையே பாஸ்டர், நான் என்ன பண்றது? யோ உயிரோடு இருக்கிறியா? ஆமா பாஸ்டர் உயிரோடு தான் இருக்கிற. மூச்சு நின்று இல்லையே? இல்ல. பல கோடிக்கு அதிபதியா செத்த பணத்தை தூக்கிட்டு போய் கேட்கிறான், சார் வென்டிலேட்டர் வச்சு டாக்டர் சார் எப்படியாவது எங்க அப்பாவை பிழைக்க வைங்க, என் கணவனாரை பிழைக்க வைங்க, என் மனைவியை பிழைக்க வைங்க, எத்தனை லட்சம் வேணும் தரேன். அவர் சொல்றாரு இது போய் 1 மணி நேரம் ஆச்சம்மா, ஆனா உன்னை என்னையும் உயிரோட வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப ஏன் நம்மள உயிரோட வச்சிருக்கிறாரு? அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதுக்கப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. இது என்ன அர்த்தத்தை சொல்லுது? நேற்றுக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது, நாளை நடக்க போகிறது எல்லாவற்றிற்காகவும் ரைட் ஃப்ரம் எஸ்டர்டே டுடே அண்ட் டு தி டுமாரோ. பார்க்க போறியோ நமக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்று அவர் blessing வச்சிருக்கிறார். நீ விசுவாசித்தா நீ அதை காண்ப, பாப்ப, நீ அதை நீ ரிசீவ் பண்ணுவ, இன்ஹெரிட் பண்ணுவ, உமக்கென்று நீ உரிமையாக்கி கொள்ளுவ, உன்னால முடியும். அப்ப நீ என்னைக்கு உன் லைஃப்ல நேற்றும் இன்றும் என்றும் இருக்கக்கூடியவைகளை விசுவாசித்து அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதா என்று நீ அறிவாயானால் நீ எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செய்கிறவனா இருப்ப. அறியலனா உன் சந்தேகம், உன் பிரச்சனை, உன் போராட்டம், உனக்கு இருக்கிற மனநிலை, உன் கவலை உன்னை தேவனுடைய டிசைருக்கு நேரா கொண்டு போகாது. ஏன்னா மைண்ட் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குப்பை, அப்படின்னா ஏற்கனவே வேண்டாத கிரியைகளினால் நிறைந்து காணப்படுகிறது. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை கால தாமதமாகவே போயிட்டு இருக்கும். அவர் குட்ஸ் வண்டி மாதிரி சரக்கு இருக்குதான், அது சீக்கிரம் போய் சார். நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. இப்ப இருக்கிற வந்தே பாரத் மாதிரி இருக்கணும் நம்ம வாழணும். இன்னைக்கு ஃபாஸ்ட் ட்ரெயின் அதான பாஸ்டர், இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்தே பாரத் மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சு 2 இரும்புல ஓட விடுறான். என்ன பாஸ்டர் 2 இரும்புல ஓட விடுறான், மிஞ்சி போச்சுன்னா 6 அங்குல ஹைட் இருக்குது.
இந்த விரல் திக்னஸ் நடுவில் இருக்கிற ஸ்டெம், மேல 3 விரல் திக்னஸ்ல இருக்கிற தண்டவாளம், கீழே 5 விரல் திக்னஸ் இருக்குது அதனுடைய பிளாட்பாரம். அதுல ஓடுது எத்தனை டன் ட்ரெயின், எவ்வளவு கிலோமீட்டர் வேகம். மனிதனுடைய மூளை இவ்வளவு செய்யுமானால் நீ தேவனோடு சேர்ந்து செயல்படுகிற செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் எவ்வேளையில் நீங்க அவரை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் இருக்கிற உங்க ஃபேமிலி எப்படி இருக்கும்? மகிமையான ஃபேமிலியா இருக்கும். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அவ்வளவுதான். With every person. பிசாசுடைய காரியம் என்னன்னு கேட்டா, எங்க உன்னுடைய நட்பு பலப்படுமோ அங்கதான் உன்னை காலி பண்ணுவோம். எங்க பெருக்கம் உண்டோ அங்கதான் உன்னை உடைப்பான். எங்க ஆசீர்வாதத்துடைய எல்லை ஈஸியா நீ பெற முடியுமோ அவங்களோட இருக்க ரிலேஷனை கட் பண்ணுவான். இதுதான் பிசாசுடைய தந்திரம். இங்க ஆண்டவர் இந்த வார்த்தை கடைசி வசனம், அந்த 21வது வசனத்துல மிக அழகா சொல்றாரு, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். We have to oblige. இந்த கீழ்ப்படியாம எங்க இருக்கோ அங்கதான் பிரிவினை. நீங்க தேவனோடு கீழ்ப்படிந்திருப்பீர்களானால், உடன்படிக்கை உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குமானால் உங்க லைஃப் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம். ரொம்ப சிம்பிள். நிறைய பேருக்கு ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றியை ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கூட்டி கழிச்சு உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தோல்வியும் பாத்தீங்கன்னா அதுக்காக நீங்க பிறந்திருக்க வேண்டாமே. ஒரு தோல்வி எழுதுங்க, ஐயோ இவ்வளவு போராட்டத்துல வாழ்ந்துட்டு வந்திருக்கிற சாமி, நான் பிறந்திருக்கவே வேண்டாம். உண்மையில அதுக்காக உங்களுக்கு 10 மாசம் கர்ப்பத்துல வச்சு எல்லா அவயங்களும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்து, சிந்தையை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, எந்த குறைவு இருந்தாலும் அதை கரெக்ட் பண்றதுக்கு அதற்குண்டான யுக்திகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்தி வருகிறாரே தேவன். நாம ஏன் இன்னும் வெற்றி பெறல? ஒன்று, தெய்வீக பயம் என்பது இல்லை. பிகாஸ் மதியற்ற 17வது வசனத்தின்படி are we staying filled with God? நாம தேவனோட தேவ அறிவிலும் ஆற்றிலும் நிரப்பப்பட்டவராய் அவரோடு இருக்கிறோமா, அல்லது தேவனோடு தான் இருக்கிறோம் ஆனா ஏன் சுய சிந்தையோடு தான் நான் ஃபீல் ஆகி தேவனோடு இருக்கிறேன்னா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு ஃபேமிலி ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், உங்களுடைய எந்த ஈடுபாடு ஆகட்டும், உங்க இன்வால்வ்மெண்ட் யாரோட, உங்க ஸ்நேகம் யாரோட, உங்க மைண்ட் யாரோட, உங்க எமோஷனல்ஸ் யாருக்காக, அல்லது உங்களுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடுகள், இவைகள் எல்லாம் உங்க சுயத்துக்குன்னு இதெல்லாம் கடவுள் சொல்லிட்டு லாஸ்ட் சுயத்தை வச்சீங்கன்னா மேட்டர். அந்த சுயத்தை தான் சொல்றாரு தேவ பயத்தோடு. எல்லாத்தையும் நீ கற்றுக்கொண்டு இருப்பாய், ஆனால் இப்ப சொல்றது தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து. Look for a person. ஒன்ன போல ஒரு மனிதனை தேட ஆரம்பி. அது உன் கணவனா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும். இங்கதான் ஃபர்ஸ்ட் சிம்பாலைஸ் ஆரம்பிக்கும். இதை பார்க்கிற குழந்தைங்க என்ன செய்யும்? நம்மள மாதிரி நடக்க பார்க்கும். இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல போய் அண்ணன் தம்பி படிக்கிறாங்களோ, இல்ல அக்கா தங்கச்சி படிக்கிறாங்களோ, இல்ல அண்ணன் தங்கச்சி படிக்கிறாங்களோ, இவங்க பேசுகிற பேச்சை பார்த்துட்டு அங்க ஒரு பையனோ ஒரு பொண்ணோ என்ன செய்யும்? அவங்க வீட்டுக்கு போய், எங்க ஸ்கூல்ல அவங்க தங்கச்சி லோயர் கிளாஸ், அண்ணன் ஹையர் கிளாஸ், சாப்பாட்டு நேரம் வராங்க ஒன்னா, அவங்க ஈடுபாடு அவ்வளவா இருக்குன்னு இந்த குழந்தை அந்த குழந்தைகிட்ட பேசும். இதை இப்ப யாரு பாக்குறா? அப்பா அம்மா பாக்குறாங்க. குழந்தை கேட்கிறாங்க, டேய் என்னடா எங்கடா கட்டு வந்த? மிஸ்ஸா சொல்லி கொடுத்தாங்க, நீ வேற சும்மா இருமா. மிஸ் அடிக்கிற மிஸ் என்ன? என் கிளாஸ் ஃப்ரெண்டு அவ்வளோ அழகா அவங்க தங்கச்சி வந்து கூட பேசிக்கிட்டு, அதை நான் கற்றுக்கொட்டோம்மா, நீ நான் தங்கச்சிட்டு அதை நான் அப்ளை பண்றேன். தங்கச்சி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்பா பார்க்குறாரு, அம்மா பார்க்குறாங்க, இந்த குழந்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அவங்க அதை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க,
அவங்களுக்குள்ள ஒரு அநியாயம். தேவச்சனமே, யாராவது உங்க குடும்பத்துல ஒருத்தர் வீக்கா தான் இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. கணவன் வீக்கா இருக்கலாம், அல்லது மனைவி வீக்கா இருக்கலாம். ஆனா அறிந்தவர்கள் தெய்வ பயத்தோடு கூட, அறியாதவர்கள் அவங்களுக்கு தெய்வ பயம் இல்லை, தெரியாது. அவங்க டிசையர் எல்லாம் மதியற்ற டிசையர். ஆனா ஓன் டிசையர் என்ன? நிச்சயமான சரண்டர், நிச்சயமான சோல். ரெண்டுமே யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? ஆண்டவருக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ உனக்கு தேவ பயம் இருக்குமா, அவனுக்கு தேவ பயம் இருக்குமா? நமக்கு தான். இது அறிந்தவருக்கு தான் தேவ பயம் இருக்கு. இப்ப நீ யாரோட இப்ப போற? ஒரு தேவ பயம் இல்லாத ஒரு நபரை அவனை தேவ பயத்துக்கு உண்டான ஒரு சூழலுக்கு கொண்டு வர நீங்க பலிக்கு பெறுகிற ஆசீர்வாதத்தை பெறுகிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பேசுகிற போது அங்க ஏற்படப்படுகிற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்ன செய்யுது? அவனை ஓன் சாயல்ல கொண்டு வந்து, ஓன் சாயல் தேவ சாயலா இருக்கிறபடினாலே இங்கே இங்க யூ தான் நீ எக்ஸ்ங்கிற பர்சனை பார்க்கிற. இது காட்ஸ், அவருடைய இடம். நீ இதை கற்றுக்கொண்டு நீ இதை யாருக்கு கொடுக்கிற? இங்க கொடுக்கிற. இப்ப நீ இவன் என்ன செய்யறா? இப்ப இவனும் இங்க பார்க்க ஆரம்பிச்ச. நீ ஒருவேளை இந்த மதியற்றவனா இருந்தா, நீ மதியற்ற செயலை இன்னொருத்தனோட போசுவ. இந்த மதியற்றவன் என்ன செய்யறான்? இவன் பாதாளத்தில் இருக்கக்கூடியதை இவன் பார்க்கிறவனாமா. தேவச்சனமே, நம்முடைய லைஃப் சேஞ்சிங் லைஃப், நம்ம லைஃப் மாற்றுவதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். இதுவரை குடும்ப வாழ்வா இருந்தாலும் சரி, உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த கையின் பிரயாசங்களே இல்லை, எங்க இருந்து சாப்பிடுறது? அப்படியே இருந்தாலும் நெகட்டிவா இருக்கு என் கையில எல்லாமே. இவைகள் நான் என்னால மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எப்போ மாற்ற முடியும்? 17 சொல்றார், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஒன்லி ஒன் திங், ஒரே ஒரு பாயிண்ட் உங்க மைண்ட்ல வைங்க. அந்த சித்தம் என்ன? ஆதியாகமம் 1:28 எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதுதான் அவருடைய சித்தம். அதை பிரகடனப்படுத்திட்டார், அதை உரையாக எழுதி கொடுத்துட்டார், அதை பட்டயமாக நமக்கு எழுதி கொடுத்தார், அதை சாசனமாக நமக்கு எழுதி கொடுத்தார், அதை அக்ரிமெண்டாக நமக்கு எழுதி கொடுத்துட்டார். இப்ப அந்த அக்ரிமெண்ட்டை பயன்படுத்த வேண்டியது நம்மளா கொடுத்தவரா? நம்ம தான் பயன்படுத்திக்கணும். கொடுத்தவர் உங்களுக்கு இன்னைக்கு நேற்று கொடுக்கல, 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இப்ப தொல்பொருள் ஆராய்ந்து பார்ப்பது போல இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க. You will see the diamond in it. வைரங்களை நீங்கள் பார்ப்பீங்க. You see the gold in it. அதுல தங்கங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்க லைஃபின் கான்செப்ட் மாறுகிற அனுபவத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே கொடுப்பது அதி நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிங்க?